அனைவருக்கும் வணக்கம். மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல. மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது. இறை வழிபாடு இல்லாவிட்டால் நமது அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது. அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அண்ணாமலையார் பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நம்முடைய சேனலில் ஆன்லைனில் கருங்காலி மாலை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு டீட்டெயில் உங்களுக்கு சொல்லப்படும். நீங்களும் வாங்கி பயனடைஞ்சு பாருங்கள். நம்முடைய பாரத தேசத்தில் பல கோவில்கள் இருக்குது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கையே சொல்லவே வேண்டாம். அப்படி அமையப்பெற்ற கோவில்களில் சுமார் 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என பெருமையை பெற்றது தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். பொதுவாக காசியில் இருந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார தலம். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அருண சக்தி பீடம். முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தில் கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி இருக்குது. இது விநாயகரின் முதல் படை வீடு. இந்த தல இறைவன் அருணாச்சலேஸ்வரர், அம்பிகை உண்ணாமுலையம்மையாக வீற்றிருக்காங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள் இருக்குது, 6 பிரகாரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 142 சன்னதிகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், இதன் அடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் அமைந்த கோவிலாக அமைஞ்சிருக்கு. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரும் குளங்கள் கோவிலின் உள்ளே அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றியிருக்காங்க. இருவரும் சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காங்க. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காரு. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றுருக்காங்க. சிவபெருமானு ஜோதி வடிவில இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கு அண்ணாமலை. பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாராக லிங்கேஸ்வரராக காட்சி கொடுத்திருக்காரு. இறைவன் இந்த தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்கு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாங்க. கருவறை கோஷ்டத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கேஸ்வரர் எழுந்திருப்பது. இறைவன் சன்னதியை அடுத்து அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய்சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரைச்சிருக்காங்க. இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க. அதே போல தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்காங்க. இதன் காரணத்தினால் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டுமே படைக்க மாட்டாங்க. ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும். வருடத்தில் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தலத்தில் நடந்து கொண்டு இருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெறும். இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. சிவன் கோவில்கள் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம்
இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ளலாம். ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை, அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று விசேஷ வழிபாடு நடத்துகிறதாகும். செவ்வாய்க்கிழமை அன்று வழிபடுவோர் பிறவி பிணியில இருந்து விடுபடலாம் என்று சொல்லப்படுது. கிளை கோபுரம் 81 அடி உயரம், தெற்கு திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம், தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம், மேற்கு பேய் கோபுரம் 60 அடி 160 அடி உயரம், மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம் கொண்டிருக்கு. வடக்கே அம்மணியம்மன் கோபுரம் 171 அடி உயரம், வடக்கு கட்டை கோபுரம் 45 அடி உயரம் கொண்டிருக்கு. அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்கு. 21 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கு. இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை காணலாம் என்பது சிறப்பு. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வருளலிங்கம், வாயுவலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம். கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால இந்த பிரபஞ்சமே இருண்டது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அன்னை காமாட்சி தன் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், ஐயனே, நீங்கள் என்னை எப்பொழுதும் பிரியாதிருங்கள், தங்களுடைய திருமேனியில் எனக்கு இடம்பாகம் தந்தருள வேணும் என கூறியிருக்காங்க. அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்று கூறியிருக்காங்க. அவ்வாறு உமையும் தவம் செஞ்சுருக்காங்க. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருதியும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றிய அசுரரை ஒழித்தது. அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமேனியில இடப்பாகத்தை அழைத்து ஆட்கொண்டிருக்காங்க. சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்திருக்காங்க. இதனை நினைவு கூறும் விதமாக அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை சிவலோக பதவி, திங்கட்கிழமை இந்திர பதவி, செவ்வாய்க்கிழமையில் பிறவி பிணை வறுமை. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் நம்ம கிரிவலம் மேற்கொள்வதால் பிறவி பிணை அகலும். வெள்ளிக்கிழமைகளில் வைகுண்ட பதவி கிடைக்கும். கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலையின் கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூதநாராயண தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூதநாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டார் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. பின்னர் வழியில் இரட்டை பிள்ளையார்களை வணங்க வேண்டும். பின்பு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் அம்பிகையும் நாம் தரிசனம் செய்ய வேண்டும். கிரிவலத்தை 8 திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கிறதாகும். இந்த லிங்கத்தை வணங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும். நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.